இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து நாங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து முதல் ப்ளீட்ஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு எடுப்பீங்களா இருந்தால் அதில் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து ஒரே அளவுக்கு ப்ளீட் பண்ணி எடுத்து அந்த பின் குத்தின அளவில் முடிச்சுட்டு அதை வந்து கீழே வச்சு இப்படி ஒவ்வொன்றும் ஒரே அளவில் உள்ள மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து இப்போ மேல் இப்போ ஆரம்பம் எங்களுக்கு சரியாக இருந்தால் தான் முடிவும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து அதில் பின் குத்திட்டு இதை வந்து அப்படி போட்டில் வச்சுட்டு கிளிப் அடிச்சுட்டு கீழே வந்து அதே அளவுக்கு நீட்டாக இழுத்து ஒவ்வொன்றையும் சேர்த்து இதில் ஒரு பின் பண்ணிவிட்டு இப்போ இடையிலிருந்து இந்த ப்ளீட்டை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இடையிலிருந்து எடுக்க எங்களுக்கு உள்ளுக்கு மேலே வந்து வடிவங்கள் விரிவுகள் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வெளியில் தெரிகிற மாதிரி இழுத்து எடுத்து வைக்க வேணும். புல் ப்ளீட்ஸில் ஒவ்வொன்று இருந்தால் நீங்கள் கீழே இழுக்கும்போது அந்த நீட்னஸ் வராது. அதெல்லாம் ஒவ்வொன்றையும் தூக்கி வச்சு நீட்டாக மேலே ஒரு சேர்த்து ஒரு பின்னோட குத்தி வச்சுட்டு கீழே வந்து ப்ளீட் பிடிக்க போகிறோம். கீழே இழுக்கும்போது எங்களுக்கு மேலே சரியாக இருக்கிறதுனால கீழே ஒவ்வொன்றும் நீட்டாக வரும். அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது இப்போ எங்களுக்கு இந்த ஃப்ளஃபி நிற்கணும்ன்றதுனால இப்போ நான் அந்த உள் ப்ளீட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து அயன் பண்ணி விடுறேன். இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் கேட்குறத பொறுத்து தான் நாங்கள் செய்ய வேணும். இது நாங்கள் மேலேயும் அயன் பண்ணி விடலாம், அந்த பார்டரில் அயன் பண்ணாமலும் விடலாம். ஒவ்வொரு சாரியும் எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதுதான் இந்த ஃபினிஷிங்.